ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் பிரியமே, பாபாவை காணவில்லையே, தீமை என்னை சூழ்ந்து கொண்டதே என்று கதறுகிறாய். அப்பா உன்னை விட்டு நான் எங்கு போகப் போகின்றேன்? உன் சூழ்நிலை எனக்கு தெரியாதா என்ன? இருந்தும் உனக்கு சோதனையை அனுமதிக்க காரணம் உன்னை பக்குவப்படுத்தி உன் வாழ்க்கையில் உன்னை உயர்த்துவதற்காக. உன் வாழ்க்கையில் உனக்கு திசை கிடைக்காத போது கண்களை மூடிக்கொண்டு ஓம் சாய்ராம் என்று சொல்லு. என் கரம் பற்றி இருப்பதால் எதுவும் தவறாக நடக்காது. ஆனால் ஒரு சிறு வேண்டுகோள், பகைமையை மட்டும் எந்த நேரத்திலும் எந்த காலத்திலும் உன் மனதிற்குள் அனுமதிக்காதே. ஏனென்றால் பகை என்னும் நெருப்பு மற்றவர்களை அழிக்கிறதோ இல்லையோ தன்னை அழித்துவிடும். அதிலிருந்து நீ விலகியிரு. நீ மகிழ்ச்சியாக இருப்பதை பார்ப்பதற்கே நான் என்றும் விரும்புகிறேன். எப்பொழுதும் உன்னை நான் கைவிட மாட்டேன். உன் எண்ணங்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும். என் ஆசீர்வாதங்கள் என்றும் உனக்கு துணை நிற்கும். உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் உனக்கு துணை இருப்பேன். உன் மனதில் ஏன் இவ்வளவு குழப்பம்? ஒரு இடத்தில் இப்படி நிலையில்லாமல் இருந்தால் எப்படி உன் வாழ்க்கையை நீ நிம்மதியாய் வாழ்வாய்? மனதில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணம் நீதான். நல்லது கெட்டது என எல்லாவற்றையும் நீ குவித்து வைத்துள்ளாய். நல்ல நிகழ்வுகளை மனதில் பதிந்து இருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் நீயோ எதிர்மறை நிகழ்வுகளை மனதில் பதிந்து வைத்து இருக்கின்றாய். அதுதான் உன் எண்ணங்களையும் பாதிக்கிறது. மறக்க வேண்டும் என்று சில விஷயங்கள் இருக்கிறது. அதுதான் உன் நிம்மதிக்கு நல்லது. இப்படி சஞ்சலமடைந்து இருப்பதால் தான் உன் குறிக்கோளில் நீ பயணிக்க தடுமாறுகிறாய். தெரிந்தோ தெரியாமலோ மனித உள்ளங்கள் செய்யும் தவறானது. அதற்கு அவர்கள் சில நிகழ்வுகளை சந்தித்துதான் ஆக வேண்டும். அதற்காக பயந்து உன் வெற்றியை நோக்கிய குறிக்கோளில் இப்படி தடுமாறுகிறாயே. வழி என்றவுடன் என்னது உச்சரித்து சொல்லி வழியை தாண்டி வருகிறாய். அதை போலவே தான் சஞ்சலமுமான நிலையும் உன் நிம்மதிக்கு தரும் வழிதானே. அதில் என் பெயரை சொல்ல உன் நாவு வரவில்லை. துன்பத்தைக் கண்டு எவ்வளவு தூரம் ஓடுவாய்? ஒரு நாள் ஒரு இடத்தில் நின்றுதானே ஆக வேண்டும். அந்த தருணத்தில் துன்பம் உன் கழுத்தை நெருக்கும் போது திணறுவாய். அதற்கு முதலிலே அதை நீ எதிர்த்து நின்று போராடு. விடாமுயற்சியுடன் கடின உழைப்பில் போராடு. நான் உன் பக்கம் இருப்பேன். என்றும் நீ ஜெயித்து நிறைவாய் வாழ்வாய். உன்னில் மாசு என்ற சொல் வராமல் நான் பார்த்து கொள்வேன். மாயை விதி போன்ற சூழல்களால் தான் உன் மனம் சில நேரம் ரணத்தை சந்திக்கிறது. விரைவில் அதை சரி செய்வேன். அதுவரை உனக்கு நான் கொடுத்த 2 பொக்கிஷங்களை உன் மனதிலும் புத்தியிலும் வைத்து உனக்கான பாதையில் நீ பயணம் செய். என் துணை உனக்கு எப்போதும் இருக்கும். சில நேரம் என் குழந்தையின் நலனுக்காக வழிகளுடன் நடக்க வைப்பதே தீர்மான சூழலாய் அமைகிறது. ஆனால் அது நீண்ட நாள் தொடரும் அளவிற்கு நான் உன் சாய்தேவா அதை விட மாட்டேன். நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் உனக்கு நான் இருப்பேன். என் மீது முழு நம்பிக்கை வைத்து நீ செய்யும் அனைத்து செயல்களுக்கும் என்னை பொறுப்பாளியாக்கு. உன் செயலை உன் விருப்பப்படி நான் செய்து முடிகிறேன். நம்பிக்கை என்னும் அச்சாணியாக என்னை உன் மனதில் நிறுத்து. பொறுமையாக வாழ்ந்து வா. என்னை சரணடைந்து உன்னை என்னிடம் ஒப்படைத்துவிட்டு என் மீது முழு நம்பிக்கை வை. உன்னுடைய தந்தையாக தாயாக நல்ல ஒரு ஆசானாக நீ விரும்பும் வண்ணம் நான் இருக்க கலக்கம் ஏன் உனக்கு? என் குழந்தைகள் கலங்க மாட்டார்கள். எது வந்தாலும் எதிர்கொள்வார்கள். வருவது எல்லாம் என்னாலோ அல்லது என்னை தாண்டியோ மட்டும்தான் வரும் என்பதை தீர்க்கமாக அறிந்திருப்பார்கள். நல்லதோ கெட்டதோ எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதை தீர்க்கமாக உணர்ந்துவிடு. முடிந்தால் தாங்கிக்கொள், இல்லையென்றால் என் பாதங்களில் சுமத்திவிடு. ஒருவன் நோய்வாய்ப்படுவதும் கடும் துன்பத்திற்கு ஆளாகுவதும் எதுவும் நிரந்தரமில்லை. உன் விதி முடிவதற்குள் மரணமே உன்னை நெருங்கினாலும் உன் சடைமுடியை பிடித்து இழுத்து கொண்டு வருவேன். எதற்கும் நீ கலங்காதே. என் நாமத்தை உச்சரி. எந்த நேரத்திலும் உன் அம்மாவாக அப்பாவாக நான் இருக்கிறேன். எல்லாம் ஒரு நாள் மாறும். ஆனால் நான் மட்டும் உன்னை விட்டு ஒருபோதும் மாறமாட்டேன். என்னிடம் தஞ்சம் புகுந்தவர்கள் எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் அவர்களை நான் தாங்கி நிற்பேன். நான் இருக்க பயம் ஏன் உனக்கு? இது வெறும் வார்த்தையல்ல, என்னுடைய சத்திய வாக்கு. நீ போகும் வழியில் சில முட்கள் இருக்கும். கவனமாக நடந்தாலும் சில முட்கள் உன்னை காயப்படுத்தும், வலியை உண்டாக்கும்.
அந்த வழியை தூக்கி எறிந்து பயணித்தால் இறுதியில் மலர்கள் நிறைந்த செம்மையான பாதையில் உன் வாழ்க்கையின் பயணம் இருக்கும். என் தங்கமே, உன் செய்கைகள் எல்லாம் மற்றவர்களை புரிந்து நடக்கின்ற குணம் கொண்டதாய் இருக்கிறது. ஆனால் சில நேரம் மற்றவர்கள் உனக்கு தரும் வேதனை, வலி, துன்பம் இவை அனைத்தும் தான் உன்னை மாற்றி இருக்கிறது. உன்னையும் உன் அன்பையும் உதாசீனப்படுத்தும் போது நீ துடிக்கும் துடிப்பை பார்க்க சக்தி இல்லாமல் நான் இருக்கின்றேன். என் பிள்ளையின் கண்ணீருக்கு காரணமான அனைவருக்கும் வாழ்க்கையில் மிகப்பெரிய பாடத்தை நான் கற்றுக் கொடுப்பேன். உன் கோபம் கூட வாயிலிருந்து மட்டும்தான் வருகின்ற ஒரு விஷயம். உன் மனதை நான் அறிவேன். மற்றவர்களுக்கு நீ உணர்த்தித்தான் அதை புரிய வைக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. அவர்களுக்கான பாடத்தின் மூலம் அவர்கள் புரிவார்கள். அதனால் உன் வாழ்க்கை ஜெயமாக நிம்மதியோடு கூடிய வாழ்க்கையாய் இருக்கும். சிந்திய நீரை அள்ள முடியாது. அதை போலத்தான் வாழ்க்கையில் நாம் சொன்ன வார்த்தைகளும் நமக்கான நேரமும். உன்னிடம் வார்த்தை விட்டவர்களுக்கு நான் புரிய வைக்கின்றேன். முடிந்த நேரத்திற்கு என்றும் உயிர் கிடையாது. ஆனால் நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுத்த நேரத்தை மட்டும் நீ யோசித்து அதற்கு உன் நிகழ்காலத்தில் உயிர் அர்த்தத்தை கொடு. மற்றவையை தூக்கி எறிந்துவிடு. உனக்கு அம்மாவாக அப்பாவாக நான் இருக்கிறேன். சில நேரம் நிழல் கண்களுக்கு புலப்படாது. ஆனால் உனக்கு நான் உயிராய் துணை நிற்பேன். என் நெஞ்சம் என்ற கருவில் உன்னை சுமந்து என் அரவணைப்பிலேயே நீ என்றும் வாழ்வாய். நீ நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். உனக்கு துன்பம் கொடுக்க யார் முயற்சித்தாலும் உனக்கு இன்பம் கொடுக்கவே நான் உனக்குள் வந்திருக்கிறேன். உன்னுடைய இன்பத்திற்கு ஒரு நல்ல தொடக்கமாக அமையப் போகிறது. துன்பத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளியை நீ நேற்றே வைத்துவிட்டாய். கர்ம வினைகளை ஒருபுறம் சரி செய்து கொண்டே செய்யும் கடமைகளில் நீ வெற்றியும் பெறப்போகிறாய். நிச்சயம் மாற்றம் வரும் நாட்களில் தென்படும். வாழ்க்கையில் நீ பயணிக்கின்ற தூரம் எவ்வளவு என்று பார்க்காதே. களைப்பு வந்துவிடும் அல்லது பெருமிதம் வந்துவிடும். தூரங்களில் நீ எவ்வளவு கற்று தேர்ந்துள்ளாய் என்பதை கவனி. உன்னிடம் அதை நீ செய்முறைப்படுத்துகிறாயா என்று யோசி. அந்த நடைமுறையில் நீ கடந்த பயணங்கள் உன்னை நேர்மறையில் மாற்றியதும் உனக்கு பக்குவத்தை ஏற்படுத்திய விஷயங்களில் உன் எண்ணங்களை வரும் காலத்தில் அதே பயின்ற பக்குவத்தில் நீ செயல்படுவாயா என்று உன்னிடம் நீயே கேட்டுப்பார். இவற்றில் உனக்கு பதில் கிடைத்தால் நீ நிச்சயம் வெற்றி பயணத்தை நோக்கி நகர்கிறாய் என்று அர்த்தம். உன்னில் நான் இருக்கிறேன் என்பதை திடமாக நம்பு என் குழந்தையே. நிச்சயம் உன்னை நான் உயர்த்தி வாழ வைப்பேன். நீ உன் உள் மனதில் வைத்து கதறுகின்ற விஷயம் எனக்கு தெரியாது என்று எப்படி நினைத்தாய்? நிச்சயம் அதிலிருந்து உனக்கு நான் விடுதலை அளிப்பேன். எல்லோரும் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை எளிதாய் பெறுவது கிடையாது. அதற்கு நிறைய விஷயங்களில் நீ முயற்சிக்க வேண்டும், உழைக்க வேண்டும். உழைப்பும் நேர்மையும் தற்காலிகமாக காயப்படுத்தும். ஆனால் ஒரு நாள் நிச்சயம் நீ கிரீடம் எய்துவாய் குழந்தையே. வாழ்க்கையில் கஷ்டங்களை நினைத்து எவ்வளவு நாள் இப்படியே அவற்றிலேயே தேங்கி நிற்கப் போகிறாய்? அவற்றை விட்டுவிடு. புத்துணர்வோடு வாழ பழகிக்கொள். செய்யும் காரியங்களை பிடித்து மகிழ்வோடு செய். அதற்கான பலன் உன்னை தேடி வரும். உன் கைப்பிடித்து உன் பாதையில் நான் உன்னுடனே இருக்கின்றேன். உன் கண்ணீர் என்பது என் கண்ணீர், உன் வலி என் வலி. நிச்சயம் நான் அதை சரி செய்வேன். நீ ஜெயமாக நிம்மதியோடு வாழப்போகிறாய் குழந்தையே. எதற்கும் மஞ்சாதே. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் இருக்கிறேன். எந்த ஒரு வேண்டுதலையும் நீ வைக்க தேவையில்லை. உன்னை காப்பது என் கடமை. உன் மனதில் ஓடும் எல்லா எண்ணங்களும் ஆசைகளும் கனவுகளையும் நான் அறிவேன். உன் தேவையை நான் நன்கு அறிவேன். எது நன்மையோ அதை மட்டுமே நான் அளிப்பேன். என்னை நேசிக்கும் நீ என்னிடம் எந்த வேண்டுதலையும் வைக்க தேவை இருக்காது. எதற்காக கவலைப்படுகிறாய்? நீ எது செய்தாலும் பேசினாலும் எனக்கு தெரியும். பொறுமையாக இரு. என்னை நினைத்து கொண்டு இருக்கும் வேளையில் முடிந்தவரை உதவி தேவைப்படுபவர்களுக்கு உதவு. நீ என் குழந்தை. எதற்காகவும் கலங்காதே குழந்தையே. உன் வாழ்க்கை நிச்சயம் பொற்காலமாக இருக்கப் போகிறது. நீ நினைத்தது போன்ற வாழ்க்கை உனக்கு கிடைக்கும். ஆனால் வாழ்க்கை கஷ்டங்கள் இல்லாமல் எப்படி இருக்கும்? பகல் இரவு என இருப்பது போல இன்பம் துன்பம் என்ற பக்கங்கள் உண்டு. அதை தாண்டி மனம் தளராது உழைத்து அதற்கான தகுதியை நீ வளர்த்து கொண்டால் நிச்சயம் ஜெயிப்பாய். அதைதான் நான் உனக்கு அறிவுரையாக கூறுகிறேன். நிகழ்கால வாழ்வு என்பது மிகவும் முக்கியம்.
எதிர்காலம் நல்லதாக அமைய வேண்டும் என்றால் நான் கூறுவதை காதில் வாங்கி கொண்டு உன் புத்தியிலும் மனதிலும் அதை பதித்து அந்த இடத்தில் அமர்த்திவிடு. இது நிச்சயம் நடக்கும். நீ என் அருளும் ஆசிர்வாதமும் அன்பை பெற்ற என் செல்ல குழந்தை. நீ என் முன் வைத்த பிரார்த்தனை நிறைவேறப் போகிறது. நான் இன்று உன் கண்ணில் பட்டால் இதை உடனே பிறருக்கும் அனுப்பிவை. நீ அனுபவிப்பது, உன்னிடம் இருப்பது நான் உனக்கு ஆசிர்வதித்து கொடுத்ததாகும் என்பதை நீ அறிந்தால் உனக்கு எப்பொழுதுமே மங்களம் உண்டாகும். என்னிடம் நீ வெகு நாட்களாக கேட்டுக்கொண்டு இருக்கிறாயல்லவா? அந்த குழந்தை பாக்கியத்தை நான் உனக்கு கூடிய விரைவில் தருகிறேன். என் மீது நம்பிக்கை மட்டும் வை. கூடிய விரைவில் உன் முகத்தில் நான் சந்தோஷத்தை காணப்போகிறேன். உனக்காக நான் இருக்கிறேன். அப்படி இருக்கும்போது ஏன் இத்தனை கலக்கம் உனக்கு? உன் மனதை புரிந்து கொள்ளும் சக்தி படைத்தவன் நான் மட்டுமே. எத்தனை விஷயங்களை அதற்குள் புதைத்து கொண்டு நானும் சந்தோஷமாக இருக்கிறேன் என்று வெளியில் சிரித்த முகத்தோடு காட்சி கொடுக்க எவ்வளவு பிரயத்தனம் செய்கிறாய் என்பதை நான் மட்டுமே அறிவேன். என்னிடம் வந்து உட்கார். உன் மனக்குமுறல்களையெல்லாம் என்னிடம் மட்டுமே கொட்டு. நான் சொல்வது புரிகிறதல்லவா? உன் அன்னை, உன் தந்தையான என்னிடம் மட்டுமே கொட்டு. உன் தாய் தந்தையாக நான் இருக்கும்போது நீ இப்படி சோர்ந்து போகக்கூடாது. உன்னை என் இதயத்தில் வைத்து பாதுகாத்து கொண்டிருக்கிறேன். உன் ஒவ்வொரு வார்த்தையின் பொருளையும் என்னால் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் நான் உன் தாய். தாயை தவிர தன் குழந்தையின் அசைவை யாராலும் உணர்ந்து கொள்ள முடியாது. எப்போதும் போல என் நாமத்தை உச்சரித்து கொண்டு நீ நிம்மதியாக இரு என் குழந்தையே. நான் இருக்கிறேன் உனக்கு. என் வார்த்தைகளின் மீது நீ நம்பிக்கை வை. வாழ்க்கையில் நாம் கடக்கக்கூடிய நிமிடங்கள் மிக அழகானவை. திரும்பி உணர முடியாத ஒரு அழகிய கனவு. அந்த கனவு நினைத்து பார்க்க எப்படி இருக்க வேண்டும் என்று யோசி. கனவுகள் மிக முக்கியம் ஒருவர் வாழ்க்கையில். ஏனென்றால் அவர்கள் கடந்த பாதைகளை நாம் கனவு என்றே நினைத்து மகிழ்ச்சியும் நிம்மதியும் அடைகின்றோம். அந்த கனவு நிம்மதியாக இருக்க வேண்டுமானால் அதற்கேற்ப உன்னை நீ மாற்றிக்கொள். நேரங்கள் மாற்ற முடியாதது. ஆனால் கசந்து போன நேரத்தை யோசிப்பதால் நிகழ்கால நேரங்களின் கனவுகளும் கசந்து போகும். அதனால் வாழ்க்கையில் கனவு சூரியனின் உதயத்தின் போது எழுந்த வெளிச்சமாய் உன்னிடத்தில் இருக்கட்டும். அந்த வெளிச்சத்தின் கதவுகளை நான் உனக்காகவும் உன் குடும்பத்தினருக்கும் திறந்து வைத்துள்ளேன். வாழ்க்கையில் உள்ள என் பிள்ளையான உன் அனைத்து பொறுப்புகளும் என் பொறுப்புகள். நீ தைரியமாக இரு, பயப்படாதே. உன் வாழ்க்கை நல்லபடியாக நேர்கோட்டில் என் கண் பார்வையில்தான் உள்ளது. என் பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல குழந்தை. உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை, உன்னை விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை. குழந்தையே, என் அற்புதங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். என் உதவி உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். நான் செய்யும் உதவி அற்புதங்களாக வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். உன்னை நோக்கி வரும் அனைத்துமே ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டது. அவற்றை தான் நாம் விதி என்போம். அப்படி இருக்கையில் ஒரு பக்கம் விதி, இன்னொரு பக்கம் முந்தைய பிறவியின் கர்ம வினை. இவை இரண்டும் தான் இன்று உன் சூழ்நிலைகளுக்கு காரணம். இவற்றில் நீ தப்ப முடியாது. ஆனால் உன் வசத்தை நான் கைப்பற்றி உனக்கான அனைத்து இக்கட்டுகளிலிருந்தும் உன்னை காப்பேன். ஒரு மனிதன் வாழ்க்கையில் ஜெயிக்க 2 பேரிடம் முட்டி மோதி சண்டையிட வேண்டும். அந்த 2 பேர் யார் என்றுதானே யோசிக்கிறாய்? அது உன் மனமும் புத்தியும் தான். இவற்றை நீ ஜெயித்துவிட்டால் வாழ்க்கையின் அர்த்தத்தை உணர்ந்து விட்டாய் என்று அர்த்தம். உனக்கான வெற்றி காலம் ஆரம்பித்து விட்டது குழந்தையே. என் உயிரான குழந்தைக்கு நான் என்றும் துணை நின்று அரவணைப்பேன். உன் வாழ்வில் நீ எல்லா வளமும் நலமும் பெற்று நிரந்தரமான நிம்மதியை அடைவாய். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. உன் எதிர்கால தேவைகள் அனைத்தையும் நான் பூர்த்தி செய்வேன். நீ வாழ்வில் எவ்வளவு கீழே சென்று விட்டாலும் உன்னை வெகு விரைவில் மேலே உயர்த்தி கொண்டு வர நான் போகிறேன். அதற்கு காரணம் நீ என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையும் பக்தியும் தான். நான் தாயாக தந்தையாக வணங்கும் தெய்வம் எனக்காக வருவார், என் அண்ணன் எனக்காக வருவார் என்று நீ எனக்காக காத்திருக்கிறாயல்லவா? உன்னை கைப்பிடித்து மேலே நான் உயர்த்தப் போகிறேன். உன் வாழ்வை நான் மாற்றப் போகிறேன். உன் நம்பிக்கையை காப்பாற்றப் போகிறேன். நீ மகிழ்ச்சியாக இரு என் செல்வமே. கஷ்டத்தை கொடுத்து நம்மை சோதிக்கும் போது நாம் அவரது பாதங்களை பிடித்து கொண்டு, சாயி, ஏற்கனவே நான் உங்கள் மீது நம்பிக்கை, பொறுமை ஆகியவற்றை கொண்டிருக்கிறேன். பிறகு எதற்காக நீங்கள் என்னை அடிக்கடி சோதிக்கிறீர்கள் என்று கேட்டு நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். ஏதேனும் பிரச்சனை செய்கிறேனா?
பிரச்சனைக்கு காரணமாக இருக்கிறேனா அல்லது நீதி நியாயத்தை தவறி நடக்கிறேனா? என் மீது குற்றம் சுமத்த வேண்டாம். நான் சராசரிக்கும் கீழான மனிதன். நான் நினைப்பதைப் போல என்னால் நடக்க முடியவில்லை. உன்னைப் போலவே இருக்க விரும்புகிறேன். ஆனால் என்னால் முடியவில்லை. நான் தவறி விடுகிறேன். நான் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இருக்க நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்கள் என வேண்டிக்கொண்டு அவர் முன்னால் உட்கார்ந்திரு. அவர் உங்களை நிச்சயம் தேற்றுவார். வரும் காலமெல்லாம் மகிழ்ச்சி என்னும் சத்தம் உன் மனதில் ஒலித்து கொண்டே இருக்கும். உன் உணர்வுகள் சில்லிட்டு ஆனந்த கண்ணீர் பெருகும். இனி உன் வாழ்வில் இதே ஆனந்த உணர்வுடன் இருப்பாய். உன்னை என் பாதையில் இழுத்தது நானே. பிறகு ஏன் இந்த அழுகையும் கலக்கமும்? என் பாதையில் நீ பயணிக்க வேண்டும் என்ற தருவாயிலே உனக்கான சோதனை காலம் ஆரம்பித்துவிட்டது. அதில் ஒவ்வொரு கணமும் உன் நம்பிக்கை, பொறுமை, நிதானம், அன்பு, பக்தி இவை அனைத்தையும் சோதிப்பேன். அது உனக்கு கஷ்டத்தை தர அல்ல, வாழ்க்கையின் பக்குவத்தையும் ஆன்மீகத்தின் மகத்துவத்தையும் நீ அறிய வேண்டும் என்பதற்காக. நீ பயணிக்கும் வழியில் என் துணை நிச்சயம் இருக்கும். ஆனால் வழியில் முட்களும் இருக்கும். நீ கவனமாக நடந்தாலும் சில முட்கள் உன்னை காயப்படுத்தும். காயம் வலியை உண்டாக்கும். ஆனால் அந்த வலியை நீ தூக்கி எறிந்து நடைபோட்டு பயணித்தால் இறுதியில் உன் கால்கள் மலர்கள் நிறைந்த செம்மையான பாதையில் உன் வாழ்க்கையின் பயணம் இருக்கும். உன் எண்ணங்கள் காற்று அடங்காதவாறு அங்கும் இங்கும் சுற்றி திரிகிறது. அதை நீ அடக்கி நேர்முகப்படுத்தினால் போகும் பாதையும் சேரும் இடமும் நல்லதாய் குழப்பங்கள் சூழாது அமைதியான நிம்மதி தரும்.